இன்றைக்கி வீடியோவில் சுவையான காலிஃப்ளவர் மசாலா இது வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், தயிர் சாதத்துலேயும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவருக்கு ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரை இது போல் குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருள் வந்து கடலைப்பருப்பு, இஞ்சி, மிளகு, ஜீரகம், தேவைப்பட்டால் நீங்கள் சோம்பு கூட வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, காரத்துக்கு ஏற்ப பட்டை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி இது எல்லாம் மிக்சியில் அரைக்க வேண்டிய ஐட்டம். ஃபஸ்ட்டு பட்டை மிளகா, தக்காளி, பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து தேங்காய், மிளகு, ஜீரகம் அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச கடலைப்பருப்பு அது 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. இதிலேயே தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவரில் மசாலா போட்டு கலந்து வைக்க வேண்டியதுதான். ஆயில் கொஞ்சம் நிறையா விட்டு வதக்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் மசாலா. கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் அதில் போட்டு நல்லா வேக விடுங்க. 15 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா சுவையான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.